சார் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. எடப்பாடி அவர்கள சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பிஜேபியினுடைய கூட்டணிக்கு தயாராகி விட்டாரா? இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆப்ஷன் பிஜேபி தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. அதிமுக வந்து இன்னைக்கு 2-3 உடைஞ்சிருக்கு. இதை சொன்னாவே எடப்பாடிக்கு ரொம்ப கோவம் வருது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு, பெரிய லெவல்ல எங்களுக்கு நம்ம கூட்டணி அமைச்சிருவோம்னு சொன்னாரு. பெருசா பண்ண முடியல. எடப்பாடி அவர்களுக்கு வந்து தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன் இவர்கள் எல்லாமே ஒரே பெல்ட்ல இருக்கிறவங்க. அவங்க சமுதாய சார்ந்தவங்கள்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. சேலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம எடப்பாடியால ஜெயிக்க முடியாது. ஆக்டிவ் அரசியல் இருக்கிற மாதிரிலே தெரியல. அவர் வந்து பனையூர் பண்ணையாருன்னு தான் இப்போ அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு பண்ணையார் மாதிரி வீட்டில இருந்து எல்லாத்தையும் சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறாங்கன்னு அவர் சொல்லிட்டு அவர் தான் அந்த சம்பிரதாயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. திமுக வேகமாக தொடங்கி முதல்வர் அவர்கள் களப்பணிக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்றிருக்கிறார். எடப்பாடி அவர்களை சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பிஜேபியினுடைய கூட்டணிக்கு தயாராகி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன்ல இருந்து சசிகலா வரைக்க சொல்லாம மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அடிபணிந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலையும் பதவி பறிக்கப்படும் விரைவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆப்ஷன் பிஜேபி தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலிலேயே பிஜேபியோட நம்ம இருந்திருந்தோம்னா ஒரு கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருந்தது. அப்பயே இருந்தது. தோல்வி அடைஞ்சது. இந்த படுதோல்வி இருந்திருக்காங்க. நம்மளுக்கு கண்டிப்பா 2-3 தொகுதியாவது நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுடைய எண்ணம். நீங்க 2வது விஷயம், அதனால நீங்க தெளிவா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பிஜேபியோட இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது 2 விஷயம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே இடி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரைடு மொத்தம் பிரச்சனைகளோட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க இவர் இருக்காரு, நம்ம தங்கமணி, வேலுமணி இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இருக்காங்க. KP அன்பழகன், இது மாதிரி அவங்க எல்லாமே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க. அதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா ஃபைல் ரெடியா இருக்கிறவங்க அவங்க எல்லாம். நீங்க மத்திய அரசுடைய ஒரு கார்னர் அப்படின்னு சொல்லணும். நம்ம ரெட் கார்னரோட இருக்கிறவங்க அவங்க எல்லாம். அதனால அவங்க எல்லாம் வந்து பிஜேபியோட இருக்கிறது தான் சேஃப்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தந்தாப்புல நீங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு, பெரிய லெவல்ல எங்களுக்கு நம்ம கூட்டணி அமைச்சிருவோம்னு சொன்னாரு. பெருசா பண்ண முடியல. அதே மாதிரிதான் 2026லயும் அவர் நினைக்கிற மாதிரிலாம் திமுக கூட்டணியில உடைஞ்சு அவர்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இல்ல, வாய்ப்பே இல்லை. சோ அவருக்கு வேற யாரு வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிறதுல தேமுதிகவும் பாமகவும் தான். சோ பாமக வந்து ஏற்கனவே பிஜேபியோட இருக்குது, வேற வழி இல்லை. அது இல்லாம அதிமுக வந்து இன்னைக்கு 2-3 உடைஞ்சிருக்கு. இதை சொன்னாவே எடப்பாடிக்கு ரொம்ப கோவம் வருது. அதெல்லாம் கிடையாது, ஒன்னாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா தென் மாவட்டங்கள்ல நீங்க டிடிவி, சசிகலா, OPS தவிர்த்து நீங்க அரசியல் பண்ண முடியும், வாக்குகள் வாங்க முடியுமான்னா கஷ்டம். ஒரு தொகுதிக்கு கண்டிப்பா கணிசமான வாக்குகள் அவங்கள்ட்ட இருக்கு. மினிமம் ஒரு 10,000 ஓட்டுன்னு வைங்களேன். அதனால நீங்க அந்த முக்குளத்தோர் வாக்குகள் அவங்கள்ட்ட இருக்குது. சசிகலா, டிடிவி அண்ட் OPS அவங்க அதாவது ஸ்டேஜ்ல வந்து ஏடிஎம்கே ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு அவங்களுக்கு வரும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த 10,000 ஓட்டு கண்டிப்பா அதிமுக இழந்துதான் ஆகணும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சோ நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி தயாராயிடுச்சு. அண்ணாமலைய மாத்திட்டு
ஒரு புதிய தலைவரை கொண்டாந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. இந்த சூழ்நிலைய கிட்டத்தட்ட எடப்பாடியும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஏன்னா நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 6 தலைவர்கள் நீங்க சிபிஎஸ், வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், நத்த விஸ்வநாதன் இவங்க எல்லாம் போய் சேலத்துல எடப்பாடி போய் பார்த்து பேசினாங்க. நம்ம வந்து ஏன் நம்ம மத்தவங்க வெளியில போனவங்களை ஏன் நம்ம சேர்க்க கூடாதுங்கிற மாதிரி பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொதுவான ஒரு அழைப்பு கொடுங்க, வர்றவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம். ஆனா எடப்பாடி அதுல ஏதோ ஒரு காரணத்தினால அவரு வந்து முடியாதுன்னு அவர் இப்ப சொல்லிட்டாரு. பட் அந்த டிமாண்ட் இன்னும் அந்த 6 பேரும் வச்சிருக்கிறாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கள நிலவரம் வேற, நம்ம கூட்டணிங்கிறது அப்புறம் கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது அவங்க இந்த 6 பேருடைய டிமாண்டு. இந்த 6 பேரும் கண்டிப்பா நீங்க வந்து இந்த பொதுக்குழு மீட்டிங் நடந்தது இல்ல, அதுல அவங்க ஆதரவாளர்கள்லாம் பெரிய லெவல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசா எதிர்பார்த்தாங்க. நீங்க செங்கோட்டையன் அதுல இருக்காரு, அந்த 6 பேரை நம்ம அதை விட்டுட்டோம், அவரும் இருக்காரு. இந்த 6 பேரையும் இப்போ எடப்பாடி கூப்பிட்டு பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அவரு அப்படின்னா, அந்த 6 பேரையும் கூப்பிட்டு, நீங்க தான் என்னை கொண்டாந்தீங்க, நீங்களே என்னை போக சொன்னீங்கன்னா நான் போறேன், ஆனா அந்த குடும்பம் என்னைய விடாது, அதை மட்டும் நீங்க நினைப்பு வச்சுக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அந்த குடும்பம் அப்படின்னு அவர் எடப்பாடி சொல்ற குடும்பம் யார்? சசிகலா குடும்பம். அவர் அதான் சொல்றார், நீங்க தான் என்ன கொண்டாந்தீங்க, ஆனா இப்ப நீங்களே என்னை வெளியே போன்னு சொல்றீங்க, பரவாயில்ல நான் போறேன், ஆனா போனா அந்த குடும்பம் என்னை விடாது, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்க சொல்ற ஆட்களுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன், அதனால நான் உங்களை தவிர்க்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க, அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒத்துமையா நம்ம இருந்தோம்னா இந்த 2026 நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு, அந்த ஒரு பிரச்சனையே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆமா. எடப்பாடி அவர்களுக்கு வந்து தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன் இவர்கள் எல்லாமே ஒரே பெல்ட்ல இருக்கிறவங்க, அவங்க சமுதாய சார்ந்தவங்கள்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. எடப்பாடி அவர்களுடைய ஸ்ட்ராங் வந்து அப்படிங்கிறது இந்த மேற்கு மாவட்டம் மட்டும்தான். இப்போ இந்த பக்கம்லாம் போகணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய சமுதாய மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, ஆனா அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா மேற்கு மாவட்டங்கள் தான். அப்படி இருக்கிறப்ப பிஜேபிக்கும் அந்த பக்கத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் பிஜேபி பக்கம் தான் போவாரு அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடப்பாடி கையில் எடுப்பாரா அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மையிலேயே இப்ப நீங்க நான் சேலம் எடுத்துக்கங்களேன், சேலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம எடப்பாடியால ஜெயிக்க முடியாது. நீங்க அவருக்கு வந்து ஜெயிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேணும். நீங்க அதனாலதான் கடந்த முறை என்ன பண்ணாரு, அவசரமா வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு எல்லாம் அவரு வந்து அவரு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தூர்ல சமுதாய தலைவர்கள் எல்லாமே கடுமையா எதிர்த்தாங்க. ஆனாலும் அதை தாண்டி அவரு டக்குன்னு அவசரமா பண்ணதுக்கு காரணமே அவர் சேலம் வந்து அதிமுக பிளஸ் பிஎம்கே தான் வெற்றி. சட்டமன்ற தேர்தல் சொல்றேன் நான். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாருன்னா பிஎம்கே வேணும்னு நினைக்கிறார். நீங்க அதனாலதான் கடந்த முறையே பாராளுமன்ற தேர்தலையே வந்து எப்படியாவது பிஎம்கே கொண்டாந்துடணும்னு ஆசைப்பட்டாரு, முடியாம போயிடுச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதுல. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா அங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சோ அதனால ஏதாவது ஒரு ஒண்ணு ராமதாஸ் அணியோ கண்டிப்பா நீங்க ஏடிஎம்கேயோட வந்துடும், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. சோ அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் சேஃப்டி ஆகிக்குவார் அப்படின்னு நினைக்கிறார். பிஎம்கேல ஒரு குரூப் நம்மளுக்கு வந்துட்டா, ஆமா அவர் ஏற்கனவே அவரும் ஜிகே மணியும் நீண்ட நாள் நண்பர்கள் சேலத்துல. ஆமா அவங்க பல விஷயங்கள்ல அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க, ஒரு 20 வருஷமானு வச்சுங்களேன். சோ அதனால அவருக்கு வந்து பிஎம்கே வந்து எப்படியாவது கொண்டாந்துறதுங்கிறதுல ஒரு முழு மூச்சா இருக்காரு. அதுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராமதாஸ் வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறதுனால அதிமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பாட்டாளி ம். மக்கள் கட்சி கண்டிப்பா பாட்டாளி மக்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ம். வந்து அதிமுகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. ஏன்னா நீங்க ஓட் பேங்க தக்க வச்சுக்கணும் இந்த முறை. நீங்க ராமதாஸ் இவரு அண்ணாமலை சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா நீங்க இன்னும் பெருசா, அதாவது தலைப்பு செய்தியா வேணா இருக்கலாம். நீங்க ஓட்டுங்கிறது பாத்தீங்கன்னா தேர்தல்ல ஒண்ணு இல்லாம போயிடுவீங்கல்ல. ம். சரி நீங்க ஆமா ஆமா நீங்க அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காவது போகணும். சில இடத்துல ஒரு கூட்டணியோட இருந்தாதான் அவங்க 2வது இடத்துக்காவது போக முடியும் பிஜேபி. ஆமா. இல்லைன்னா கஷ்டமாயிடும், இன்னும் அசிங்கமா போயிடும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால என்னைய ம். பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் 2026 தேர்தல்ல ம். பிஜேபி, அதிமுக, டிஎம்கே அண்ட் தேமுதிகக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தற்போதைய ஓகே. சூழ்நிலையை வச்சு நான் சொல்றேன் நான். ஆமா ஆ. வாய்ப்பு இருக்கு இப்ப அப்படின்னு நினைக்கிறேன் நானு. தேமுதிக அப்படின்னு நீங்க சொன்ன உடனே இன்னைக்கு நேத்து விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ விஜய் அவர்கள ரொம்ப ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பேரணி, அமைதி பேரணி நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டு திமுக அரசு வந்து அதுக்கு அனுமதி குடுக்கல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி வேற வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜயும் இந்த வரக்கூடிய தேர்தல்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு அப்படின்னு நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீமான், அதிமுக, பாஜக, பாமக ஒரு புறமும், இந்த பக்கம் தேமுதிக, விஜய் இவங்கெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாரி ஒரு 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 பார்வை இருக்கு. அத எப்படி அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்ல. நீங்க இவரு சொல்லிட்டாரு, சீமான் வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது வரைக்கும் என்ன சொன்னாரு, இப்ப கேக்குறாங்க கூட்டணி என்ன இல்ல கண்டிப்பா கிடையாது. நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேனே தம்பி. ம். கிடையாது. நான் தனித்து தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நீங்க தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில இருக்குது. நீங்க ம். விஜயோடைய விஜயகாந்தோடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு வரவே இல்லையே எடப்பாடி. ம். அவரு போயிருக்கணும்ல. ஆமா. நீங்க கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில நீங்க எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் திமுக வந்து பிரதிநிதியா இவரை அனுப்புறாங்கல்ல, சேகர் பாபு அனுப்புறாங்கல்ல, அவர் ம். போனார்ல. நீ ஆமா. எடப்பாடி போயிருக்கணும்ல அதுல. அப்ப கண்டிப்பா. அவர் தேமுதிக வந்து சரியா வந்து அவர் ட்ரீட் பண்ணல. இந்த ம். வருத்தம் கண்டிப்பா தேமுதிக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காரு எடப்பாடி. என்ன காரணமோ ம். தெரியல. ஜெயக்குமார் ம். மட்டும்தான் வழக்கமா. நீ அவர் ம். போயிருக்கணும்ல. ஏன்னா கூட்டணி கட்சி. அதுக்காக சொல்றேன் நான். ம். அதனால ஏன்னா அது இப்போ என்ன செய்ய போகுது தேமுதிக அப்படின்னு தெரியல நானு. ம். ஒருவேளை இதெல்லாம் வேற வழி இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒண்ணும் சூழ்நிலை இல்ல. வேற யாரோட இருக்க முடியாத சூழ்நிலையில தேமுதிக இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தா அது ம். ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே சமயத்துல விஜய போய் கூப்பிட்டாங்க. விஜய் எங்க வர முடியும்? அவரு நாளைக்கு ஒரே கூட்டம் உண்டி அடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? ஏன்னா அவரு வெள்ளம் பாதிப்புன்னு சொன்னாவே போறதுக்கு எப்பா போனா பிரச்சனை ஆயிரும், நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு கூப்பிடுறாரு அவரு. ம். அதே எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன அந்த நடிகை கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் எடுத்துட்டு போறாரு. இங்க ம். வெளிய மாட்டேங்கிறாரு. பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் இருக்க ஒரு இடத்துக்கு மாட்டேங்கிறாரு. என்ன? ம். அதனால அவர வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எங்க நம்ம விஜயகாந்த் நினைவு வந்திருக்கலாம். வந்து ஒரு மாலை போட்டு போயிருக்கலாம். அவருக்கு வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு இந்த அரசியல்ங்கிற திரையுலக பயணத்துக்கு ஒரு ஒத்தாய்ப்பு ம். ஏற்படுத்தியவர் அவர்தான். விஜயகாந்த் தான். ஆமா. அவரால தான் இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அதனால நீங்க விஜய்க்கான வாய்ப்பு இல்ல. விஜய் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை அவருடைய இலக்கு 2031 நினைக்கிறாரான்னு தெரியல. ஆமா. இந்த இப்ப தேர்தலோட புறக்கணிச்சு. பெரும்பாலும் அததான் சொல்றாங்க. ஏன்னா, இப்போ ஒரு களத்துக்கே வந்து போராடாம, எந்த ஒரு இதுவுமே ஒரு ஆக்டிவ் அரசியல்ல இருக்கிற மாரியே தெரியல. அவர் வந்து பனையூர் பண்ணையாருன்னு தான் இப்ப அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு பண்ணையார் மாரி வீட்ல இருந்து எல்லாத்தையும் சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறாங்கன்னு அவர் சொல்லிட்டு, அவர் தான் அந்த சம்பிரதாயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அ திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எதிர்க்கட்சிகளே இல்லாத அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு கேக் வாக் வெற்றி மாரி அப்படிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லப்படுது. நாளைக்கு தேர்தல் வச்சா திமுக 200 கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 2026 தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு எதிரிகள் இல்லை. அப்படிதான் சொல்லணும் நம்ம. தற்போது இன்னைக்கு சூழ்நிலையில எதிரிகள் இல்லை. காரணம் என்னன்னா ம். யாருமே ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த தலைமையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுல இல்ல.
நீங்க ம். என்ன பிஜேபி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அண்ணாமலையோட முடிவு கிடையாது. ம். அமித்ஷாவோட முடிவு என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்றேன். நீங்க ம். அதனால அவங்க வந்து எப்ப வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீங்க அத எடுத்துக்கங்க. நீங்க பிஎம்கேவோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். 2 ஆயிருக்கு நிக்குது. தேமுதிகவோட நிலைமை என்ன? என்ன காரணம்னா, அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு ம். வர்ற கூட்டம் எல்லாம் விஜயகாந்துக்கு விசுவாசம் அவங்கலாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ம். விஜயகாந்துடைய அவருடைய நட்பு வட்டாரம் அது. அப்படிதான் சொல்லணும். அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க நல்லவே அவங்க வந்து தேமுதிகக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் ம். நிலைமை. விஜயும் அப்படிதான் ஓடிட்டு இருக்காரு அவர். அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு அவர் கிடைக்க போகுதுன்னே தெரியல. சோ இப்படி ஒரு ம். சூழ்நிலையில எதிரி கட்சிகள், எதிரிகள், திமுக கூட்டணிக்கு எதிராக உள்ளவங்க எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்திரத்தன்மையோட யாருமே இருக்கிற மாதிரி தெரியல இந்த கட்சியுமே. ம். அதனால இந்த தேர்தல் 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்குங்கிறதுல திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கொடுக்கும். அதுல ஒண்ணும் மாற்றம் கருத்து கிடையாது. ஆமா. கண்டிப்பா அதுதான் சார். இப்போதைய நிலைமை. ஆமா. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.